திருவிழாவை முடிச்சிட்டு அப்புறம் யாரு எவருன்னு விசாரிச்சுக்கலாம். நமக்கு நிறைய வேலை இருக்கு துர்கா, வா போலாம். வா துர்கா. சரிங்க, நீங்க வந்த வழிய பாருங்க. அடுத்தது நீதாண்டா. அப்படின்னா அவளுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? ஏய் துர்கா, நீ என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்ன முடிக்கிறேன்டி. அப்பப்பா, என்ன வெயில், என்ன கனல், ஒரு ஃபேன் இல்ல, ஒண்ணு இல்ல. சரவண பெருமாளுடைய நிலைமைய பாரு. மேடம், அச்சு அசல் அப்படியே சரவண பெருமாள் மாதிரியே இருக்கா மேடம். ஆனா இவன் அவன் கிடையாதுன்னு அந்த தெலுங்குக்காரி சொல்றாளே. அவ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஒரே குழப்பமா இருக்கு மேடம். எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இவன் சரவண பெருமாள் இல்லைன்னு அவ ஆணித்தனமா சொல்றாளே, அதான் என்னால ஏத்துக்க முடியல. யோ, போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாயா. இங்க பாருங்க சார், மேடம் சொல்றாருக்கு எதுவும் கொடுக்க முடியாது. ஏய், இப்ப நான் கேட்டது வரல, நடக்கிறதே வேற. இந்த சரவண பெருமாளை பகச்சுக்கிட்டா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியாது. போய் எடுத்துட்டு வாயா. சார் சத்தம் போடாதீங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும், அவ்வளவுதானே. இருங்க, டீ எடுத்துட்டு வரேன். யோ, டீலாம் வேணாம், காஃபி எடுத்துட்டு வா போ. ஓ அப்பப்பா, நாங்க சார் காஃபி. யோ, இது என் தலையில வைக்க வேண்டியதானே, டேபிள் மேல வையா. ஒரு காஃபி கொடுக்க தெரியல, ஒன்னெல்லாம் எவன் தான் வேலைக்கு வச்சானோ. எஸ் மேம். என்னாச்சு மேடம்? ஏய், யாரா நீ? என்ன மேடம், அடிக்கிற வெயில்ல பித்து கித்து புடிச்சு போச்சா உங்களுக்கு? நேத்து ரைட்டு உங்கால் தானே என்ன தூக்கிட்டு வந்தான். யாருன்னு தெரியாம ஆளை வச்சு தூக்குனீங்களா? இப்போ வந்து யாருன்னு கேக்குறீங்க? ஏய், திமிரா பேசி வெறுப்பேத்தாம நீ யாருன்னு சொல்லு, இல்ல அவ்வளவுதான். நீ
பாருடா நான் யாரா? சரவண பெருமாள் மேடம். என்ன காமெடி பண்றீங்களா? தெரிஞ்சுதானே தூக்கிட்டு வந்தீங்க, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறீங்க? டேய் என்ன நக்கலா? தப்பு மேடம், பெரிய தப்பு பண்றீங்க. இது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமில்ல? விடு 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 விடுன்னு சொல்றல ஏய் அப்படி பண்ணாத. ஏய் விடு ஏய் விடுமா விடு விடுமே விடு சொல்றல. மேடம் யார் மேடம் இது? அந்த தெலுங்காரி சொல்றது உண்மைதான் மேடம். ஏய் யார் நீ? யாரா சொல்லு. மேடம் வேணாம் மேடம், எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். ப்ளீஸ் மேடம், எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். அப்ப சொல்லு, உண்மையை சொல்லு. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். சொல்லிட்டு போயிட்டே இருப்ப. சொல்லு சொல்லுடா. சொல்றேன் மேடம். சொல்லிடுறேன் மேடம். சொல்லிடுறேன் மேடம். சரவண பெருமாள் தான் மேடம் என்னை மிரட்டி நடிக்க வச்சார் மேடம். இங்க பாரியா, 4-5 நாளாவே நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். சார் நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. முன்ன பின்ன உங்களை பார்த்தது கூட இல்ல. அப்புறம் எதுக்கு சார் என்னை மிரட்டி இங்க கூட்டி வந்தீங்க? அது வந்துயா, நம்ம 2 பேருக்குமே முகம்தான் வேற வேற, ஆனா பாடி ஷேப்லாம் அச்சு அசலா நீ என்ன மாதிரியே இருக்க. நீ என்ன பண்ற, நான் சொல்ற மாதிரியே நடிக்கிற, புரியுதா? சார் அந்த பழக்கமெல்லாம் எனக்கு இல்ல சார். ஆளை விடுங்க. சொல்றத கேளியா, நான் சொல்றபடி நடந்துக்க. இந்த மாஸ்க பிடி. என்னைய பாக்குற? புடி புடியா, வாங்கிக்க. யோ இந்த மாஸ்க போட்டுக்க. என்ன சார் நான் எதுக்கு சார் மாஸ்க் போட்டு உங்களை மாதிரி எல்லாம் நடிக்கணும்? யோ, பெரியவங்க சொன்னா சரின்னு கேட்டுக்கியா, அதை விட்டுட்டு நொய் நொயின்னு கேள்வி எல்லாம் கேட்காத. பெரியவங்க கோபம் பொல்லாதது. இத பார், பயப்படாம நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டீன்னா டெய்லி உனக்கு 5000 ரூபாய். ஓகே தானே? சார் பணம்லாம் வேண்டாம் சார், ஆளை விடுங்க சார். என்னையா இப்படி அடம் பிடிக்கிற? இப்பெல்லாம் பண்ணன்னு வச்சுக்க, நீ இருப்ப, உன் குடும்பம் கொஞ்சி கொலாவா உன் பொண்டாட்டி இருக்காது, கூட விளையாடுறதுக்கு உன் புள்ள 2மே இருக்காது. இப்ப சொல்லு, ஓகேவா? சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? என் குடும்பத்தெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் சார். அப்படி வயா வழிக்க உழைக்க தெரிஞ்ச புள்ள. மேடம் சரவண பெருமாள் தான் மேடம் என்னை மிரட்டி இதை பண்ண சொன்னாரு. ஆனா எதுக்கு அப்படி பண்ணாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மேடம். நீயும் சரவண பெருமாளும் எப்போ இன்டர்சேஞ்ச் ஆனீங்க? அது எப்படி நடந்தது? மேடம் நேத்து நைட்டு ஒரு டீம் சரவண பெருமாள் வீடு புகுந்து தூக்கிட்டு வந்தாங்களே மேடம். அப்ப கூட கரண்ட் ஆஃப் ஆனிச்சுல மேடம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா மேடம்? பாரியா, நான் நினைச்ச மாதிரியே அந்த நந்தினி என்ன தூக்குறதுக்கு ஆளை அனுப்பிட்டா. இதுதான் சரியான டைம். நீ என்னோட மாஸ்க போட்டுக்கிட்டு வெளியில போ. நான் தான் நினைச்சுக்கிட்டு ஒன்னாவ தூக்கிடுவா. அவகிட்ட பயந்து எதுவும் உளறிடாத. என்ன மாதிரியே கெத்தா நடந்துக்க. உன்னை துருவி துருவி விசாரிப்பாங்க, ஆனா உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. ஒப்புக்கு சப்பா மாதிரி உன்னை ஒரே ஒரு நாள் ஸ்டேஷன்ல வச்சுட்டு அப்புறம் அவங்களே உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க. புரிஞ்சுதா? பயப்படாம போ. சரிங்க சார். இதான் மேடம் நடந்துச்சு. நீங்க எப்ப வேணாலும் அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னாரு. அதுல இருந்து தப்பிக்கத்தான் என்ன அவர் மாதிரி நடிக்க சொன்னாரு மேடம். அதை தவிர வேற எதுவும் தெரியாது மேடம். நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். என்னை எதுவும் பண்ணிடாதீங்க மேடம்.
ப்ளீஸ் மேடம். மேடம், நம்மளை ஏமாத்துறதுக்கு சரவண பெருமாள் எவ்வளவு பிளான் பண்ணியிருக்கான் பாருங்க மேடம். நம்மள ஏமாத்துறதுக்கு மட்டும் சரவண பெருமாள் டூப் வைக்கல. நம்மளோட சேர்த்து துர்காவையும் ஏமாத்துறது தான் அவனோட பிளான். நல்ல வேலை நம்ம கிட்ட மாட்டினதுனால டூப் தப்பிச்சான். ஒருவேளை துர்கா கிட்ட மாட்டிருந்தா அவங்க அது என்ன ஆயிருக்கும். அதனால துர்காவை டைவர்ட் பண்றதுக்காக சரவண பெருமாள் ஒரு டூப்பை செட் பண்ணி அவனை பலிகடா வாக்க நினைச்சிருக்கான். சரவண பெருமாளோட மிரட்டலுக்கு பயந்து அதுல இருக்கிற ஆபத்து தெரியாம அந்த டூப்பும் நடிச்சிருக்கான். சரவண பெருமாள் கிரேட் மேடம். இல்ல, சரவண பெருமாள் தப்பு பண்றான். தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு வரப்போற ஆபத்தை உணராம முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான். நம்ம கண்ணுல மண்ணு தூவிட்டா எல்லாம் முடிஞ்சதா அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனை காப்பாத்ததா நாம நினைக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டதா நினைச்சு அவனே போய் ஆபத்துல மாட்டிக்க போறான். அப்படின்னா சரவண பெருமாள் இப்ப எங்க இருப்பா மேடம்? வேற எங்க, கோவில் திருவிழால தான் இருப்பான். இனிமே நாம லேட் பண்ற ஒவ்வொரு நொடியும் அவன் உயிருக்கு தான் ஆபத்து. இம்மீடியட்டா வாங்க கிளம்பலாம். அத்தை, இங்க வேற மா சும்மா இருங்கம்மா. வகை வகையா சாப்பாடு இருந்தாலும் கட்டு சோறு தான் இல்ல? ஆமா அண்ணி, இந்த டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. கட்டிச்சோறு கட்டிட்டு வந்து இப்படி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதே தனி சுகம்தான். ஏய் காவேரி, எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? இவ வேற நை நைன்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஒரு வாய் கொடுத்து தொலைவோம், தின்னு தொலையட்டும். என்னங்க அத்தை? காவேரி, என்ன இதெல்லாம்? நாய் குலைக்கும் போது கண்டுக்காம சாப்பிடுற மாதிரில இருக்கு. அவ என்னதான் சொல்றா கேள. அத்தை இப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்ன விட்டுட்டு நீங்க எல்லாம் வயிறு முட்டை திங்குறீங்களே, இது நியாயமானு கேக்குறாங்க. அடி பாவி. பக்த கோடிகளுக்கு அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தி. அடுத்ததா பூக்குழி இறங்குறது தொடங்க போகுது. நம்ம ஜமீன் வீட்டு காவேரி அம்மா ஆளா பூக்குழி இறங்க போறாங்க. ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த காவேரி அம்மா சீக்கிரம் வாங்க. பக்த கோடிகள் எல்லாருமே பூக்குழி இறங்குற இடத்துக்கு வந்துடணும்னு இந்த விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அத்தை வாங்க, உங்களை தான் கூப்பிடுறாங்க. விளையாடாம வாங்க அத்தை. நீங்க தான் பூக்குழி இறங்குறத தொடங்கி வைக்கணுமா? வாங்க. ஐயா காவேரி, சொன்னா கேளு. துர்கா வரதுக்கு முன்னாடியே நீ பூக்குழியில இறங்கி உன் நேத்தி கடனை முடிச்சுக்கோ. அவ மட்டும் வந்துட்டா ஏடா கூடமா ஏதாவது பண்ணி உன்னை செதைச்சிருவா, பாத்துக்கோ.
என்னதாண்டி நீ சொல்ல வர? மாமா மாமா அத்தை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மட்டும் மூக்கு முட்டை சாப்பிட்டீங்கல்ல, எனக்கு ஒரு ஜூஸாவது வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏ வீணா, அதெல்லாம் சரி. இது சொல்றதுக்கு பதிலா நீயே போய் ஜூஸ கொண்டு வந்து இவகிட்ட கொடுக்க வேண்டியது தானே? போ, போய் அவளுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. ஏய், அதான் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நொய் நொய் நொய்னு கத்திக்கிட்டே இருக்க? அது வந்து அவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் வேணுமா, அதுல ஐஸ் தூக்கலா இருக்கணுமா. அம்மாடி வீணா, போய் ஜூஸ் வாங்கிட்டு வா போ. சரிங்க மாமா. இருங்க அத்தை, வரேன். இருங்க அத்தை. அத்தை, நீங்க கேட்ட மாதிரி ஆப்பிள் ஜூஸ் ரெடியா இருக்கு. இருங்க, நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். என்ன என்ன சொல்லுங்க அத்தை. ஏ வீணா, இப்ப அவ என்ன சொன்னான்னு நான் சொல்றேன். நீ குடிச்சா ஜூஸோட அளவு குறைஞ்சிருமா, அதனால நீ குடிச்சு பார்த்தெல்லாம் சொல்ல வேண்டாம், அப்படியே என்கிட்ட குடு, நானே குடிச்சுக்கிறேங்கிறா. புரியுதா? ஓ, என்னங்க அத்தை, என்னங்க பாத்து. அத்தை, நல்ல வேலை நான் பார்த்தேன். வேற யாராவது பார்த்திருந்தா நம்ம ஜமீனை பத்தி என்ன நினைப்பாங்க? இன்னும் உங்க நேர்த்தி கடனே முடியல, அதுக்குள்ள நீர் ஆகாரம் எடுக்கலாமா? பூக்குழி இறங்குனதுக்கு அப்புறம் மஞ்சள் தண்ணி குடிச்சிட்டு தான் மத்த எதுவா இருந்தாலும் சாப்பிடணும். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? ஏமா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? என்னடி லுக்கு? அங்க வா, இனிமேதான் உனக்கு இருக்கு. பூக்குழியில உன்னை எப்படி கதகளி ஆட வைக்கிறேன்னு பாரு. இந்த துர்கா என்ன வச்சு செய்யறதுக்கு என்னமோ பிளான் பண்ணிருக்கா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அக்கா அப்பவே சொன்னாங்களே, நான் கேட்கலையே. இன்னும் என்னத்த யோசனை? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூக்குழியில இறங்க வேண்டாமா? வாங்க போலாம். அம்மா வாங்கம்மா. அட வாங்கத்த, வாங்க. வாங்கம்மா, போங்க போங்க. சும்மா தொண வாங்க. இவங்களுக்கு இதே வேலை. எப்படி குடும்பப்படுத்துறா பாருங்க. அதான் பார்த்தாலே தெரியுது. அவ பண்றதையெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கங்க. நாளைங்கிறது நம்மளோடதா இருக்கும். ஏன்னா அவதான் உயிரோடவே இருக்க போறதில்லையே. எல்லக்காளி கோயில்ல ஆளா பூக்குழி இறங்குறது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். அந்த அம்மன் உன்னை குறி வச்சிருக்கா தாய். அவ உங்களை குறி வச்சதாலதான் இந்த பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு இவங்க தான் இந்தியால இருந்து தீபத்தை எடுத்துட்டு போக போறாங்க. என்னமா பில்டப் குடுக்கறான் அந்த ஆளு. என்னத்த அதுக்குள்ள சமாதி நிலைக்கு போயிட்டீங்க? பூசாரி ஐயா சொல்றாங்கல்ல, சந்தோஷமா வேப்பிலையே வாங்கிக்கோங்க. ஆரம்பிச்சிட்டாளா? இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே கடவுளே. சாமிய நினைச்சுக்கிட்டு பூக்குழியில இறங்குனா பூ போல இருக்கிற உங்க பாதம் நோகாது தாயி. நோவாதா? ஐயோ, அங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பூசாரி லவ்வர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா பாரு. ஐயோ, ச்சே. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? சுத்தம்